வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 20க்கு பேனர் ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். டிஎம்கே பேனர் எப்படி டிசைன் பண்ணாங்க பற்றி பார்க்கலாம். இதுதான் அந்த பேனரோட பிஎஸ்டி ஃபைல் டெலகிராம் அக்கௌண்ட்டில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதுதான் அந்த பிஎஸ்டி ஃபைலு. Ctrl+0 நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். Ctrl+N. இதோட சைஸு பார்த்திங்கன்னா 20:16. இன்னும் ரெசல்யூஷன் RGB மோடில் வச்சுக்கோங்க. இதோட சைஸும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20:16 300 ரெசல்யூஷன் RGB மோடு. சரிங்களா? Ctrl+0 இதுலேயும் Ctrl+0. ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணிடலாம். இப்போ அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த பேக்ரவுண்டு நானாக க்ரியேட் பண்ணது. இது எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம எப்போதும் போல் சுற்றிலும் கேப் வச்சுக்கோங்க. எட்ஜஸில் எதுவுமே இந்த டெக்ஸ்ட்டு மற்ற எந்த மெசேஜும் வைக்காதீங்க. இந்த எஃபெக்ட் வந்து நான் 7.0 தான் ரெடி பண்ணேன். இது எப்படி ரெடி பண்ணுங்கிறது அடுத்து வரக்கூடிய ட்விட்டரில் நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இது எல்லாமே தனி PNG ஃபைலாக தான் இருக்கும். நீங்கள் டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டபுள் ஸ்ட்ரோக்கு கொடுக்குறதுனா ட்ரிபிள் ஸ்ட்ரோக்கு 3 ஸ்ட்ரோக்கு கொடுத்துருக்கதில்ல. 3 ஸ்ட்ரோக்கு வந்து எப்படி கொடுக்கணுன்ட்டு உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே PNG ஃபைல் தான். எல்லாமே நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். லேயரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரிங்களா? எல்லாமே PNG ஃபைலு. அது பொங்கலுக்காக ரெடி பண்ணேன் பேனர். இது Ctrl+0. அடுத்து நம்ம ஃபோட்டோ செட் பண்ணிடலாம். முதலமைச்சர் படம், அப்புறம் வந்து அமைச்சர் படம். அந்த 2 படத்தையும் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வச்சுக்கிறேன். ஓப்பன் வச்சு லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கேன். என்ன ரீசன்னா நம்ம கட் பண்ணது இந்த எட்ஜஸில் தெரியுது, அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இந்த பொங்கல் தொகுப்பு. அவங்க வந்து இதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்க இந்த பொங்கல் பரிசு கொடுப்பது தான் முதலமைச்சர் வந்திருக்காங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். அப்படி வச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம லோகோ. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்ரவுண்டு நம்ம யூஸ் பண்ணால் அது ஒரு தனி ஒரு டிசைனாக தெரியும். அதுக்காக நானாக க்ரியேட் பண்ண பேக்ரவுண்ட் இது. அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பேக்ரவுண்டு லைட்டாக கர்வ்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். போயிட்டு கர்வ்ஸ் அப்படிங்கிறதுல லைட்டாக கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 20:16 சைஸ் உள்ள பேனர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். பேனரோட பிஎஸ்டி ஃபைலு டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிங்க. அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நண்பர்கள் அவங்க ஃபேமிலி சார்ந்த எல்லாருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.